சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவு இல்லாமல் ஒரு சிறு மருத்துவ குறிப்பு பற்றி பார்த்துடலாங்க. வீடியோ கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். மாடுகளுக்கு தோள்பட்டையில் ஏற்படும் அரிப்புக்கு நாட்டு வைத்திய முறையில் சிம்பிளாக நம்ம வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தொந்தரவுகள் எதனால் வருது பார்த்திங்கன்னா, நமக்கு அடித்தர சுகாதாரமாக இல்லைன்னா கண்டிப்பாக வருங்க. ஈக்கடி கொசுக்கடி தொந்தரவு அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி தோள்பட்டையில் ஏற்படும் அரிப்பு பாருங்க. மாடுகள் அவுத்து விட்டாலே போய் செவுத்தில் தேய்க்கிறதுங்க, மரத்தில் தேய்க்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் அதிகமாக கொடுக்குங்க. மேற்கொண்டு தோள்பட்டையில் அரிப்பு ஏற்பட்டுங்க புண்கள் வருங்க. இதுக்கு சிம்பிளாக நான் வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாங்க. 5 சோற்று கற்றாழைங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்கிற ஜெல்லு மட்டும் தனியாக எடுத்துங்க. அதில் கூட பார்த்திங்கன்னா 100 ml வேப்ப எண்ணெய்ங்க, நீம் ஆயில். 100 ml வேப்ப எண்ணெய் நம்ம கூட மிக்ஸ் பண்ணிங்க. மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய அரிப்பு ஏற்படக்கூடிய பகுதியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நல்லா கரைச்சிக்கோணுங்க. நல்லா நீட்டாக கரைச்சிட்டுங்க. நல்லா அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற சாறுகள் நீட்டாக இறங்கிங்க. ஒரு 4 முதல் 5 நாள், ஒரு வார காலத்தில் சுத்தமாக ரெடி ஆயிருங்க. இந்த ஆரம்ப கட்டத்திலேயே பண்ணக்கூடிய விஷயங்க. இது ஒரு டைம் 2 டைம் பண்ணிட்டா விட்டுட்டிங்கன்னா பிரயோஜனமே இல்லைங்க. ஒரு வார காலத்துக்கு தொடர்ந்து பண்ணணுங்க. அந்த வேப்பெண்ணெய் மிக்ஸ் பண்ணுறது ஒரு 2 டைம் போட்டு மிக்ஸ் பண்ணால் போதுங்க. மற்ற டைம் பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது சோற்று கற்றாழை ஜெல்லு மட்டும் எடுத்துங்க. காலையில் ஈவினிங் 2 நேரம் சேர்த்திங்க நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா தொடர்ந்து ஒரு வார காலத்துக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்டே வரணுங்க. பண்ணிட்டு வந்தோம்னா இந்த தொந்தரவுலேருந்து டோட்டலாக விடுபட்டுடலாங்க. மாடுகளுக்கு இந்த அரிப்பு தொந்தரவுங்கிறது வரவே வராதுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. இந்த மாதிரி இந்த நசுன்னு இருக்கக்கூடிய இடமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி விட்டுருணுங்க. நல்லா நுர வர அளவுக்கு நல்லா தேய்க்கணுங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த இருக்கிற இடமே தெரியாமல் போயிருங்க. அந்த அளவுக்கு தொடர்ந்து ஒரு 4 முதல் 5 நாளுக்கு போட்டிங்கன்னா நல்ல வித்தியாசம் தெரியுங்க. உங்களுக்கு இதில் இன்ஜெக்ஷன் பண்ணுறது எந்த ஒரு இங்கிலீஷ் மெடிசன் தேவையில்லைங்க. நீங்கள் வீட்லேயே சிம்பிளாக பண்ணிக்கலாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மாடுகளுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக 100% தீர்வு கிடைக்குங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.